ஐயா, இந்த மாதிரி மதுரையில இருந்து வந்தீங்க, பஸ் இறங்கும்போது பர்ஸ் எடுத்துட்டாங்க. ஒரு சின்ன ஹெல்ப். நான் வெளியூர்ல இருந்து அப்புறம் ₹100 நான் ஊருக்கு போயிட்டு ஜிபே பண்ணிடுறேன். மதுரையில இருந்து வந்தேன், பர்ஸை மிஸ் பண்ணிட்டேங்க. ஊருக்கு போன ஒரு ₹100 இருந்தா தரீங்களா? போயிட்டு ஜிபே பண்ணிடுறேன். ஐயா, இந்த மாதிரி மதுரையில இருந்து வந்தீங்க, பஸ் இறங்கும்போது பர்ஸ் எடுத்துட்டாங்க. ஒரு ₹100 இருந்தா தரீங்களா? என்ன கேட்ட? ₹100 இருந்தா தரீங்களா? போயிட்டு நான் ஜிபே பண்ணிடுறேங்க ஐயா. பர்ஸ்ல வச்சிருந்தீங்க, பர்ஸோட சொல்றது கரெக்ட் தான். ஊருக்கு போயிட்டு வரணும். நாங்கள் நான் இந்த மாதிரி மதுரையில இருந்து வரேன், பர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அமௌண்ட் ஒரு ₹100 இருந்தா தரீங்களா? நான் ஊருக்கு போயிட்டு ஜிபே பண்ணிடுறேன். 1 hour later. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இந்த பாரு, அப்படியே நின்றாத. வர்றவங்க போறவங்கள வீரபத்ர சிலை நினைச்சிட்டு உன் வாயில பெண்ணை அடிச்சுட்டு போயிட போறாங்க. சிஸ்டர், ஒரு சின்ன ஹெல்ப். நான் வெளியூர்ல இருந்து பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். பஸ்ல ஊருக்கு போன ஒரு ₹100 இருந்தா தரீங்களா? போயிட்டு ஜிபே பண்ணிடுறேன். இல்லைங்களா? போடுங்க. One eternity later. அண்ணே, ஜங்ஷன்ல இருந்து வரும்போது ட்ரெயின்ல பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். மதுரை போகணும், ₹100 இருந்தா தரீங்களா? போயிட்டு ஜிபே பண்ணிடுறேன். வெளியூர் பர்ஸை தொலைச்சேன், ஊருக்கு போனோம். ஒரு ₹100 இருந்தா கொடுங்களேன், போய் ஜிபே பண்ணி விடுறேன். சரிக்கா, ஓகேக்கா. அண்ணே, அண்ணே, இந்த மாதிரி பஸ்ல இருந்து வந்தேனே, பர்ஸை தொலைச்சிட்டேன். ஒரு ₹100 இருந்தா தரீங்களா? ஊருக்கு போயிட்டு ஜிபே பண்ணிடுறேன். பர்ஸை தொலைச்சிட்டேனே, அதனால தானே. இருந்துச்சுன்னா தாங்க, நான் ஊருக்கு போயிட்டு அனுப்பிச்சு விட்டுறேனே. பஸ்ல இருந்து கீழே வரும்போது பர்ஸை தொலைச்சிட்டேனா, ஒரு ₹100 இருந்தா தரீங்களா? ஊருக்கு போயிட்டு ஜிபே பண்ணிடுறேன். பணம் கிடையாதுங்க. பாருங்க, இருக்கான்னு பாருங்க. ஊருக்கு போயிட்டு பணம் அனுப்பிச்சு விட்டுறேன். நம்பர் தந்தீங்கன்னா அப்படியே அனுப்பிச்சு விட்டுறேன். எங்க வரீங்க? மதுரையில இருந்தேண்ணா. எதுக்கு வந்தீங்க? ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன். நான் எந்த ஃப்ரெண்டு? காலேஜ்ல ஒன்னா படிச்சோண்ணா. எந்த காலேஜ்? இங்க பக்கத்துல தானே. எந்த காலேஜ்? சென்ட் ஜோசப். ஆமா. நம்பர் இருக்கா? இல்லண்ணா, போன் வேற உடஞ்சிருச்சுண்ணா. கீழே விழுந்து போன் வேற உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே போயிடுச்சு. அதனால என்ன படிக்கிறீங்க? நானா கடைக்கு ஏதாவது வேலைக்கு போவாங்களா? ஏன் இந்த மாதிரி கிடையாதா? காலேஜுக்கு சர்டிஃபிகேட் வாங்கினேண்ணா. அப்போ பர்ஸை தொலைச்சிட்டு அவன் போயிட்டான், டிஸ்பிளே வர உடஞ்சிருக்கு போனேன். அதனால தானே போயிட்டு நான் அனுப்பிச்சு விட்டுறேன். அப்பா வரல அவரு? 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. ரூபாய்க்கு கேட்டா இருக்கு. இல்ல நீங்க சொல்றது என்னன்னு இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய பேர் விளையாடுறாங்க. அதுக்கு நீ எமர்ஜென்சி கேட்குற பையன்கிட்ட அப்படி சொல்லலாம். ஒரு கையால் ஒரு ஊனம் பண்றவங்க கேட்டா பரவாயில்ல. இது நல்லா இருக்குது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஊர்ல இருந்து வந்தேன், பஸ்ல பணம் வச்சிருந்தேன், தொலைஞ்சிருச்சு. எந்த காலேஜ்? காலேஜ் நம்பர் கூட நான் போன் கேட்குறேன். டிஸ்பிளே போயிருச்சு. நீங்க பாருங்க, போனே போயிருச்சு, அவ்வளவுதானே. நான் பேசுறேன், கொண்டாங்க. இது எப்படி நீ நான் தரேன், நான் 100 தரேன். உங்க நம்பரை கொடுங்க. பிரின்சிபால் நம்பரை, வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க. போனே உடஞ்சிருக்கு, அதுல போன் நம்பர் எடுக்கலாம், நம்பர் எடுக்கலாம், எடுங்க. ப்ரோ, ஒரு சின்ன ஹெல்ப் ப்ரோ. பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. மதுரை வரைக்கும் போகணும். ஒரு ₹100 இருந்தா தரீங்களா? போய் ஜிபே பண்ணி விடுறேன். இல்லைங்களா? சரி ப்ரோ, இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விடுங்க. நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற.
ஐயா இந்த மாதிரி மதுரையில இருந்து வரீங்க, பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன், ஒரு 100 ரூபா இருந்தா தரீங்களா? போயிட்டு ஜிபே பண்றேன். என்னங்க ஐயா? கடைங்க இல்லையா? இல்லைங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அண்ணே பஸ்ல இருந்து வரும்போது பர்ஸை தொலைச்சிட்டேனே, ஒரு 100 ரூபாய் இருந்தா தரீங்களா? போயிட்டு ஜிபே பண்றேன். ஒரு 100 ரூபாய் இருந்தா தரீங்களா? போயிட்டு ஜிபே பண்றேன். போமாட்டியா? அண்ணே போன் கீன் எல்லாத்தையுமே தானா? அதனாலதான் நான் போயிட்டு நான் கண்டிப்பா போட சொல்லிடுறேன். எல்லா கான்டாக்ட் நம்பர் அதுல தானே இருக்கு, போனா தானே உண்டு. அதனாலதான் நான் அங்க போய் தான் எதா இருந்தாலும் பண்ணணும். ஒரு 50 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்லண்ணா. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பெருசு குடி என்னத்த கண்ணாடியை போட்டு பொம்பளை படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? ஐயா நான் வெளியூருங்க, மதுரையிலேருந்து வந்தேன், பர்ஸை மிஸ் பண்ணிட்டேங்க. ஊருக்கு போன ஒரு 100 ரூபாய் இருந்தால் தரீங்களா? போயிட்டு ஜிபே பண்ணி விட்றேன். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. புரியல எனக்கு. ஒருத்தி நாக்க முக்காலு துடுக்க மக்காலுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஓ இப்ப புரிஞ்சிச்சுங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஏன்னா இந்த மாதிரி இருந்தா எனக்கு நாலும் தெரியும். உங்களுக்கு தான் அனுபவம் அதிகமா இருக்கும் லைஃப்ல. வாழ்க்கையில அனுபவங்கள் அதிகமா இருக்கும் எங்களை விட. எல்லாம் வந்து இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம சொல்லி கேட்டா அப்புறம் பார்க்க முடியாது. அதுக்கு நல்லாவே தெரியும். சரிங்க, நன்றிங்க, வரேன். அண்ணே இந்த மாதிரி மதுரை பஸ்ல இருந்து வரும்போது பஸ்ஸை தொலைச்சிட்டேனே, ஒரு 100 ரூபா இருந்தா தரீங்களா? ஊருக்கு போயிட்டு ஜிபே பண்ணிடுறேங்க. அண்ணே டீ கடையெல்லாம் வச்சிருக்கீங்க, 100 ரூபா. யாருடா ஓனரு? டக்ளஸ் அண்ணே. யாரு டக்ளஸ் அண்ணனா? ஏண்டா நேத்தா அவனை வேலைக்கு சேர்த்தேன், அவனை போய் ஓனர்ன்றீங்க. உங்கள்கிட்ட இருந்தா கொடுங்கண்ணே. கையில அண்ணன் வச்சிருப்பா, பாக்கெட்ல தான் பாருங்க. டீ கடை வச்சிருக்கீங்க, டீ கடை இருந்தா தர மாட்டீங்களா? அதுக்கு 10 மணி வரையும் நான் இங்கேயானே இருக்க முடியும். கேட்டு பாருங்கண்ணே, கேட்டு பார்த்து கொடுங்க. அதுக்கு நானும் அவர் கூட சாப்பிடவானே போக முடியும். சொல்லுங்கண்ணே, ஒரு பையனுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லுங்க. ஏற்கனவே எங்கண்ணே ஊருக்கு போய் பஸ்ஸுக்கு காசு இல்ல, தொலைஞ்சிட்டு போய் நிக்க. டீ கடை வச்சிருக்கீங்க, தர மாட்டீங்களாண்ணே? அப்ப போயிட்டு 10 மணிக்கு நான் வர முடியும். கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்து கூட நானும் அவர் கூட இப்ப போகவானே முடியும். என்னன்னே இருக்கு, அதுக்கு கூட காசு இல்லையே. அதுக்கு தானே உங்கள்கிட்ட வந்து கேட்டு இருக்கு. நானும் ஓனருக்கு போட போறத சேர்ந்து போய் சாப்பிடலாம். ஹலோ, கையில போனே இல்ல, ஹலோன்ட்டு போறேன். போன் போடுங்க, அப்பதானே இந்த போன் போடுங்க. போன் எடுத்து அப்படியே காதுல வச்சுக்கிட்டா எப்படின்னு நீங்க போகும். சரி சரி, சேனல்ல இருந்து வீடியோக்காக விழிப்புணர்வுக்காக தானே இதை எடுத்தது. நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சரி சரி.
சேனல்ல இருந்து வீடியோக்காக இது ஒரு விழிப்புணர்வுக்காக எடுக்க வந்ததுண்ணே. கேமரால இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா. ஓகே சரி. யூடியூப் சேனல்ல இருந்து வீடியோ எடுத்தது ஒரு விழிப்புணர்வுக்காக. மர்க்கா சொல்லு. ஒரு விழிப்புணர்வுக்காக இதுல இருந்து யூடியூப் சேனலுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் சேனலுக்காண்டி ஒரு விழிப்புணர்வுக்காண்டி வீடியோ எடுக்கிறோம். வாங்க பாருங்க. சரி ஓகே தேங்க்ஸ். ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம். யூடியூப் சேனல்ல இருந்து இந்த வீடியோ எடுத்தோம். ஐயோ யூடியூப் சேனலுக்காண்டி விழிப்புணர்வுக்காண்டி வீடியோ எடுக்கிறோம். அதுக்காண்டிங்க. சரிங்க நன்றிங்க. ஒரு பரவாயில்ல இருக்கட்டும். ஒரு விழிப்புணர்வுக்காண்டி யூடியூப் சேனல்ல இருந்து வீடியோ எடுக்கிறோம். அதுக்காண்டி தாங்க. வேணாம் ப்ரோ சொன்னா கோச்சிக்க மாட்டீங்கல்ல. யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். ஒரு விழிப்புணர்வுக்காண்டி வீடியோ எடுக்கிறோம் ப்ரோ. அங்க இருக்காங்க பாருங்க. ஹரிஹரன் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. இது வந்து ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக வீடியோ எடுக்கிறோம். யாராச்சும் நம்ம உதவி கேட்டா நடப்பாங்களா பண்ணேன்னு பார்க்கறது வீடியோ எடுக்கிறோம். என்ன பண்ணுங்க மதுரை ஆட்டோ ஸ்டாண்டில் நான் வச்சு தருவாங்கன்னா இல்லைண்ணே பரவாயில்ல. அம்மா பஸ் காசு கேட்க ஞாபகம் இருக்காங்க. வியாபாரம் இல்லைன்னு சொல்லிங்க. ஒரு 50 ரூபாய்க்கு கூப்பிடுங்க. நீங்க எதாவது கொடுங்க. எதாவது நாங்க என்ன பரவாயில்ல இருக்கட்டும். தேங்க்ஸ்மா. அண்ணே அந்த அண்ணே ஜிபே நம்பர் சொல்லுங்க. 95 85 ஒரு 50 ரூபாய்க்கு பூ மட்டும் தந்துருங்க. மல்லின்னு கூட கொடுத்துருக்கிறேன். பண்ணிட்டேனே. டீ சாப்பிட்றீங்களா? ஒன்று கொடுங்க. வடை சாப்பிட்றீங்களா? வாங்கி தரவா? வேணாமா? இந்தாங்க வாங்கிக்கங்க. ஒழுங்கா கஞ்சிய குடிச்சோமா வீட்டுல இருந்தமாண்டி இருந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஊர் ஒம்பத்துக்கு தலை மேல வச்சுக்கிறது. அதையும் தலையிலேயே வச்சுட்டாங்க.